காலகாலமாக வந்த 20 வருடங்களில் பிரகாஷ்ராஜ் நடிகராக நடித்து கடிச்ச காசு சினிமாவில் கொடுக்குறாரு பெரிய தியாகின்னு கேட்டு கேட்டு சலித்து போச்சு எனக்கு. ஒரு படம், நான் முதல் படம் என்னுடைய ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு, முதல் படம் என்னுடைய வெற்றி படம். அப்போவே 6 கோடி ரூபாய் சம்பாரிச்சு என்னுடைய ப்ரொடியூசர் 1 கோடி ரூபாய் டெபிசிட்டில் நடந்து போனார் இங்கேருந்து. இது தயாரிப்பாளர்கள் சங்கம் எனக்கு எந்த உதவியும் செய்யலை, தனியாக ரோட்டில் தான் விட்டுருக்காங்க. என்னுடைய அசிஸ்டண்ட்டை அந்த லேபில் உட்காந்து மண்டி போட்டு அந்த மேனேஜர்கிட்ட அழுதான். சார், எங்கள் சார் வந்து 72 மணி நேரம் அந்த கிளைமேக்ஸ் நடித்து விரலெல்லாம் ரத்தம் வந்துச்சு சார். நடிகர் சங்கம் எலெக்ஷன் இருக்கும்போது இதுதான் சொன்னாங்க, 30 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. 30 ஆண்டுகளாக வந்து சோம்பேறி ஆகிட்டீங்க, ஊழல் நடந்துடுச்சு, வித்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு நான் தோற்று ரோட்டுக்கு வந்துட்டேன், இருக்கிற காசெல்லாம் போட்டு எடுத்த படம். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு டிவி ரைட்ஸாவது வாங்கி கொடுங்க, விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது அப்படியே பார்த்து சிரித்தாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, நீ கன்னடக்காரன், வேற மொழிக்காரன். நம்ம தானே ஒருத்தன் கேட்கும்போது கேட்டேன், என்ன நீ கன்னடக்காரன் தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொன்னேன். என் அளவுக்கு தமிழ் பேச தெரியாதியா உனக்கு? என் அளவுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது உனக்கு? என் அளவுக்கு தமிழ் சினிமா எடுக்கல நீ? ஒரு படத்தை எடுத்த உனக்கு பிரச்சனைகளை விட உள்ள தெரியுமா? எனக்கு தெரியுமா? அவர் நான் கதை சொல்லி முடிச்ச மாதிரி என்கிட்ட கேட்டார், தம்பி நல்லா இருக்கு கதை, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எவ்வளோ ரூபா நஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அந்த படம் எடுக்க முடியும்னு கேட்டார். நான் ஒன்றுமே புரியல, இது தெரியல. 1 கோடி ரூபாய் நஷ்டம் நான் பொறுத்துப்பேன், ஓகே நான் படம் எடுக்கிறேன். நாங்கள் ஒரு ப்ரொடியூசருடைய மனநிலை அதாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மனசுல இருந்து நிறைய விஷயங்களை விஷால் பேசிட்டார். நான் ஏன் இங்க, எல்லாரும் என்ன வந்து நடிகனா ஏன் இருக்குங்கன்னு பார்க்குறாங்க. பல எதிரணிக்காரர்களும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, எல்லாருடைய படம் பண்ணியிருக்கேன். ஏன் சார் ஜும்மன் நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு சார் ப்ரொடியூசர் கவுன்சில்? நாங்கள் கேட்ட நபரை நான் கேட்டேன், எவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க? 3 படம் எடுத்திருக்கேன் சார். 20 படம் எடுத்திருக்கேன், எல்லா மொழியிலையும் எடுத்திருக்கேன், நல்ல படங்கள் தான் எடுத்திருக்கேன். காலகாலமாக வந்த 20 வருடங்களில் பிரகாஷ்ராஜ் நடிகராக நடித்து கடிச்ச காசு சினிமாவில் கொடுக்குறாரு பெரிய தியாகின்னு கேட்டு கேட்டு சலித்து போச்சு எனக்கு. என்னுடைய நல்ல படங்களோட வருமானத்தை நான் பார்க்குறேன். எனக்கு எந்த காலகட்டத்திலையும், நான் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய ஒரு நல்ல படைப்புகளை சிந்திக்க தெரியும் எனக்கு, படம் எடுக்க தெரியும் எனக்கு. அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்கும்போது இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் எனக்கு எந்த உதவியும் செய்யலை, தனியாக ரோட்டில் தான் விட்டுருக்காங்க. எந்த தியேட்டரில் என் படம் ஓடுது பாருங்கள், அங்கே வந்து எனக்கு கணக்கு வர மாட்டேங்கிறதுனா கேட்க மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து நடக்குது, கட்ட பஞ்சாயத்தில் வந்து தனியாக விட்டுருக்காங்கன்னு நீங்கள் போய் பேசிக்கங்க. இல்லைங்க ஏதாவது கணக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்கேருந்துங்க, நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு என்ன நடிக்கிறீங்கல்ல, காசு வருதில்ல, எனக்கு ஓகே. இந்த மாதிரி எத்தனை பேர் பலியாக இருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியில். சும்மா விளையாட்டுக்கெல்லாம் எனக்கு வந்து நடிகனா ஒவ்வொரு நாளும் சம்பளம் வருது, எனக்கு பல மொழிகளில் நடிக்கிறேன். ஆனால் இங்கே ஏன் வந்து நிற்கிறேன்னா அவ்வளோ நொந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நடிகர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கும், படம் எடுத்திருக்கோம், கஷ்டம் என்னான்னு தெரியும், படம் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும், அதை எப்படி விற்கணுங்கிறது தெரியும், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோன்னு தெரியும். அண்ட் கடந்த 10 ஆண்டு காலமாக இவங்க யாரும் எதுவுமே செய்யலை. நடிகர் சங்கம் எலெக்ஷன் இருக்கும்போது இதுதான் சொன்னாங்க, 30 ஆண்டுகளாக இல்லாத ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரீங்க. 30 ஆண்டுகளாக வந்து சோம்பேறி ஆகிட்டீங்க, ஊழல் நடந்துடுச்சு, வித்துட்டு இருக்கீங்க, நாங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வந்து இறங்குறேன்னும் போது அவ்வளோ எதிர்ப்பு. சரி, அது எதிர்ப்புக்கான காரணம் என்ன? உங்களுக்கு ஏன் இது சும்மா இருக்கலாம்ல நீங்கள்? நான் அப்போ சொன்னேன், நடிகர் சங்கத்தில் வந்து எனக்கு அந்த உரிமை இல்லைன்னா, நான் எனக்கு தேவையான நடிகர் சங்கம் உங்களுக்கு என்ன இருக்குது? அதுக்கு அடுத்த ஒரு குற்றச்சாட்டு போடுவாங்க, நீ கன்னடக்காரன், வேற மொழிக்காரன். ஏன் தமிழ் சினிமா சென்னையில் எல்லா மொழிகளும் இருந்த ஒரு சினிமா, காசி, சினிமாவின் காசி இது. எல்லா மொழிக்கு சார்ந்தவங்களும் தயாரிப்பாளர்களாக இருக்காங்க, நடிகர் சங்கத்தில் இருக்காங்க, இயக்குனர் சங்கத்தில் இருக்காங்க. அப்போ எல்லாம் மொழி ஜாதி வரல, இப்போ வருதா அவங்களுக்கு மொழி ஜாதி?
நம்ம தானே ஒருத்தன் கேட்கும்போது கேட்டேன், என்ன நீ கன்னடக்காரன் என் தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொன்னேன். ஏன் அளவுக்கு தமிழ் பேச தெரியாது உனக்கு? ஏன் அளவுக்கு தமிழ் இலக்கியம் தெரியாது உனக்கு? ஏன் அளவுக்கு தமிழ் சினிமா எடுக்கல நீ? ஏன் அளவுக்கு தமிழ் திறமைகள் நீ தேட்டருக்கு வெளியே வாழ்க்கையில முன்னாடி எடுத்து வரல? நீ எப்படி சொல்லலாம்? என்ன அது பாருங்க, அவங்களோட குற்றச்சாட்டு பாருங்க. எனக்கு வேலை தெரியும், ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டம் தெரியும், அதுக்கான வழியும் தெரியும், அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. நாங்க வர்றோம் போட்டிக்கு, உங்களை அடிச்சுட்டு வரல, மிரட்டிட்டு வரல. ஜனநாயக ரீதியா ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள்கிட்டையும் இந்த மாற்றங்கள் நடக்கல, இவ்வளவு மோசடி நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு சோம்பேறிங்களா இருந்திருக்காங்க, 10 வருஷமா எதுவுமே செய்யல, நம்ம உரிமைகளை நம்மளுக்கு என்ன உரிமைகள் எங்களுக்கு தெரியாம வச்சிருக்காங்க, ஒரு ஓட் பேங்கா வச்சிருக்காங்க. எனக்கு தெரியுங்கிற காரணத்தினால, எனக்கு பழக்கம் தெரிகிறதுனால, பல வருடங்கள் நண்பர்கள காலத்தினால எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் சொல்லணும். உங்களை மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த வழி தெரியுது, வேதனை தெரியுது. ஒரு மாற்றம் வந்தா மட்டும்தான் ஒரு புதுமை வரும், ஒரு வழி கிடைக்குங்கிற ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு கோபத்திலையும் ஒரு எண்ணத்தோலையும் ஒரு குறிக்கோளை தான் வந்திருக்கோம். அதையே ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. தம்பி கூப்பிட்டான், ஆனால் வரீங்களான்னு கேட்டான். நான் என்னன்னு கூட கேட்கல, வந்துட்டேன். ஏதோ செயலாளர் பதவின்னு சொன்னான். இந்த சினிமாவில் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போராடிக்கிட்டே இருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது சத்தியம். ஒரு படம், நான் முதல் படம், என்னுடைய ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு, முதல் படம் என்னுடைய வெற்றி படம். அப்போவே 6 கோடி ரூபாய் சம்பாரிச்சு என்னுடைய ப்ரொடியூசர் 1 கோடி ரூபாய் டெபிசிட்டில் நடந்து போனார் இங்கேருந்து. என்னுடைய 2வது படம், 3வது படம், எல்லா படங்களிலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதனுடைய அல்டிமேட்டம் என்னென்னா, என்னோடய ஓனாய மாட்டுக்குட்டியில் வந்துச்சு. ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதனால என்னுடைய படம் முதல் ஷோ காட்சி ரத்து செய்யப்பட்டது. என்னுடைய அசிஸ்டண்ட்டு அந்த லேபில் உட்காந்து மண்டி போட்டு அந்த மேனேஜர்கிட்ட அழுதான். சார், எங்கள் சார் வந்து 72 மணி நேரம் அந்த கிளைமேக்ஸ் நடித்து விரலெல்லாம் ரத்தம் வந்துச்சு சார், 25 லட்ச ரூபா சின்ன காசு சார், கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார், நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த படம் வராது சார், வெளியே வராமல் போயிடும். அதே மாதிரி வெளியே வராமல் போச்சு. நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது கால் மேலே கால் போட்டுட்டு சாஞ்சு உட்காந்துட்டு பேசவே இல்லைங்க. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு நான் தோற்று ரோட்டுக்கு வந்துட்டேன். இருக்கிற காசெல்லாம் போட்டு எடுத்த படம். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு டிவி ரைட்ஸாவது வாங்கி கொடுங்க, விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது அப்படியே பார்த்து சிரித்தாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்னுடைய பேப்பரை, நான் கொடுத்த மனுவை திருப்பி வாங்கிட்டு அவங்க முன்னால் எல்லோரும் காலில் விழுந்துட்டு வெளியே வந்தேன். அன்னைக்கு அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சி வெளியே வந்தேன் சார். ஆனால் இன்றைக்கி அதே ரூமுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். சத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், சத்தியம் மட்டுமே பேசணும். இந்த ப்ரொடியூசர்களுக்காக என்ன நல்லது பண்ணணும்னு மட்டுமே பேசணும். நாங்கள் வர்றதுக்காக ஒரு விஷயம் கூட பேசலை. இன்றைக்கி பேசும்போது கூட எல்லாருமே வந்து பிரகாஷ் ராஜெல்லாம் சொன்னாங்க, வந்து எந்த ஒரு தனி மனிதரை பற்றி எந்த விமர்சனமும் வேணாம், நம்ம வரணும், நம்ம வந்து நல்லது பண்ணணும், நம்ம வந்து நல்லது பண்ணுறதுன்றதை அதை வந்து ப்ரூவ் பண்ணணும், அதுதான் முக்கியம்னு சொல்லி எல்லாருமே வாயடிச்சார். ஒரு சீனியர் மெம்பராக எங்களை வந்து அவர் வழிகாட்டிக்கிட்டே இருக்கார். இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாங்கள் இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் போகிறது வந்து சத்தியமாக சொல்கிறேன், சேரில் கூட உட்கார மாட்டாங்க. நாங்கள் அப்படி உழைக்க போகிறோங்க. நாங்கள் எங்கள் சேரில் உட்கார மாட்டோம். எங்கள் சேர் எடுத்து நின்றுக்கிட்டே உழைப்போம். எங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் மிராக்கல் பண்ண முடியாது, எங்களால் மாயாஜால வித்தை பண்ண முடியாது. ஆனால் சத்தியத்தோட தர்மத்தோடு எங்களால் உழைக்க முடியும். அதை நாங்கள் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியும், வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான அணின்னு எல்லாரும் 2 குற்றச்சாட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. நான் ஒத்து கேட்கும்போது 2 குற்றச்சாட்டு. ஒன்று வந்து நடிகர்கள்லாம் ஏன் வர்றாங்க அப்படின்னு. நடிகர்கள் வந்து படம் எடுத்துட்டாங்கல்ல, நடிகர்கள் சம்பாரிச்சிட்டே இருக்கல, தங்களுடைய கலைத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக ப்ரொடியூசர் ஆகி அந்த பணத்தை தூக்கி உள்ளே போட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, அப்போ அதுக்கு தகுதி ப்ரொடியூசர்ஸ் தானே அவங்க. ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்ட பணத்தை வந்து ஏன் சென்னையில் எடுத்து வந்து கொட்டுறாங்கன்னா, கலையின் மேலே இருக்காது. அந்த எம்ஜிஆரையும் அந்த சிவாஜியும் பார்த்து பார்த்து ரசித்து நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடாதா, நம்ம ஒரு எம்ஜிஆர் சிவாஜியும் உருவாக்கக்கூடாதுன்னு தானே சென்னைக்கு வர்றாங்க. அப்படி வந்தவங்கள உழைச்சிக்கிட்டே அங்கேயே நடிச்சுக்கிட்டு இருக்கவங்க தன்னுடைய சொந்த காசை எல்லா காசையும் போட்டு படம் எடுக்கிறாங்க. நான் 2 படம் எடுக்கட்டா நான் கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்திருப்பேன். நான் இன்னும் படம் எடுக்க போகிறேன், என்னுடைய அசிஸ்டண்டாக படம் எடுக்க போகிறேன். நான் ஒரு ப்ரொடியூசராக தான் இருப்பேன். அப்போ இது ஒரு குற்றச்சாட்டு, நடிகர்கள்லாம் ஏன் வரக்கூடாது. யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும்
ஒரு பத்திரிக்கையில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அவரும் ப்ரொடியூசர் தானே. ஏன் பத்திரிக்கைக்காரங்களாம் சினிமாக்கு வரேன்னு கேட்கலாமா என்ன? யாருக்கு வேணால் தகுதி இருக்குங்க. கையில் காசு இருந்து மனசில் கொஞ்சம் தைரியம் இருந்தால் அவன் ப்ரொடியூசரு. என் படம் நான் கதை கேட்குற தன்மை இருக்குது, இந்த படம் நல்லா ஓடும். என் ப்ரொடியூசர் போய் கரை சொன்னேங்க, மலேசியாவில் போய் கரை சொன்னேன். அவர் நான் கதை சொல்லி முடிச்ச மாதிரி என்கிட்ட கேட்டார், தம்பி நல்லா இருக்கு கதை, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எவ்வளோ ரூபா நஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள் நான் அந்த படம் எடுக்க முடியும்னு கேட்டார். நான் ஒன்றுமே புரியல. இது தெரியல. 1 கோடி ரூபாய் நஷ்டம் நான் பொறுத்துப்பேன், ஓகே நான் படம் எடுக்கிறேன். நாங்கள் ஒரு ப்ரொடியூசருடைய மனநிலை அதாங்க. அங்கேருந்து வர்றவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை எடுக்கணும் தான் ஒவ்வொரு ப்ரொடியூசர் வர்றாங்க. அது நல்ல படமே கெட்ட படமா, ஆனால் அந்த எண்ணம் அங்கேருந்து தான் வருது. எங்களுக்கு சினிமா எடுக்க தயாரிப்ப தெரியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. எங்களுக்கு தொழில் தெரியாது அங்கிற குற்றச்சாட்டு இருக்கா? இல்லை. உங்களுக்கு எதுக்கு? நீ தமிழனா, நீ இந்த மொழிக்காரனா, நீ ஏன் நடிகனாக இருக்கியே, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாங்க? இதெல்லாம் தகுதியாங்க? விஷால் ஒரு நடிகர், பிரகாஷ் ஒரு நடிகர், நாங்கள் தயாரிப்பாளர்கள் கூட. ஒரு பிரச்சனை வந்தால் நீ நடிகர் பிரச்சனை சால்வ் பண்ணுவியா? இதை நடிகர் பிரச்சனை சால்வ் பண்ணுறது மற்றவங்களை விட்டுருவாங்களா? விஷாலை இங்கே சும்மாவாக கட்டிட்டு இருக்கோம். நாளைக்கு ஒரு நடிகனுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து நடிகன் சார்பாக இருக்கும், விஷால் தலைவர் இருக்கிறதுங்க நம்ம விட்டுருவோம்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் நம்மளுக்கு பொறுப்பு இல்லை. இன்டெகிரிட்டி இங்கே இருக்கிற கௌதம் மேனன் இருக்கட்டும், மிஸ்கின் இருக்கட்டும், சுந்தர்சி இருக்கட்டும், பார்த்திபன் இருக்கட்டும், விஷால் இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய இன்டெகிரிட்டிக்கு பேர் பண்ணுவாங்க. ஊழல் குற்றச்சாட்டு நம்மளுக்கு இல்லை, சோம்பேறிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, இந்த தகுதி போதும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போட்டிக்கு வாங்க. அதாவது நாங்கள் ஒரு புது அணி, நான் ஒத்துக்கிறேன். காலகாலமாக இவங்க ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு எலெக்ஷன் வந்தாலும் அது 4 அணி ஆகுது பாருங்க. அவங்களுக்குள்ளே 4 அணி ஆகுது, எங்களை விட்டுருங்க. அங்கே 4 தலைவர் இருக்காங்க, அது ஒரு 4 தலைவர் இருக்காங்க. தலைவனாகணுங்கிற வெறி வந்திருக்குன்னா உனக்கு, ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னா நீ, எப்படியாவது அந்த இடத்தை பிடிக்கணும், கௌரவ பிரசிடென்ட் நினைக்கிற நீ, அப்போ நீ தமிழ் தயாரிப்பாளர்கள் யோசிக்கிறியா, உன்னை பற்றி யோசிக்கிறியா? பச்சையாக தெரியுது, பச்சையாக தெரியுது. இதில் ஒருத்தர் தலைவருக்கு நிற்கிறாரு, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் தயாரிப்பாளர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஒரு படம் தான் எடுத்திருக்காரு, அது யாருக்கோ காசு கொடுத்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு. ஒரு படம் எடுத்தவனுக்கு தலைவன் நினைக்கிற தகுதி இருக்கு, 20 படம் எடுத்த எனக்கு தகுதி இல்லையா? ஒரு படத்தை எடுத்த உனக்கு பிரச்சனைகளோட உள்ள தெரியுமா, எனக்கு தெரியுமா? ஸோ இந்த உணர்ச்சி வசம் தான் பேசுவேன், நான் நேராக தான் பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அவங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்கிறது தான் வேலை. என்னுடைய நம்பிக்கை தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் மெச்சூர்டு பீப்புள் தான். எல்லா தயாரிப்பாளர்களும் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுங்க, என்ன வேணாலும் கொடுங்க, மனசாட்சின்ட்டு ஒன்று இருக்குது. இருக்கிறது 1000 பேர் தான், ஓட்டு நம்மளுக்கு தான் போடுவாங்க, அவங்க மனசாட்சி பரமாக தான் போடுவாங்க. விஷால் சொன்ன மாதிரி, நம்ம அணியின் தலைவர் சொன்ன மாதிரி, 1 வருஷத்தில் சொன்னது செய்வோம்.